அவர் என்ன கேட்கிறாருன்னா, மௌலுது ஓதுறாங்களே, இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது அடிப்படையான கேள்வி. அதுல துணையாக ஒரு 2-3 ஆதாரங்களை சொல்லி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு சிறுமி பர்மிஷன் கேட்கும் பொழுது புகழ்ந்து பாடுவதற்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி குர்ஆன்லயும் நபிகள் நாயகம் அவங்களை கண்ணியப்படுத்தும் மாதிரி நம்ம கட்டளை இருக்கிறது. அப்ப மௌலுது ஓதுனா என்ன, கண்ணியப்படுத்தான் நாங்க பாட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்தணும் என்பதை எவனாவது மறுப்பானையானால் அவன் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி பாடலாமான்னு கேட்டா நல்லா பாடலாம், பாடுவதும் தப்பு கிடையாது. ஏன் அவர் சொன்ன ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க. போகும்போது இந்த சிறுமிகள் எல்லாம் பாடல் படித்துக் கொண்டு, அவர் சொன்ன ஹதீஸ் தான், சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு படிச்சிட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பாட்டை நிறுத்திட்டு வேற பாட்டு படிப்பாங்க. என்ன பாட்டு படிப்பாங்க? வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நம்மிடத்துல இருக்கிறார். இதை கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தைஹாதா, நிறுத்து இந்த பாட்டை, வகூலி பில்லதி தகூலின், ஏற்கனவே படித்த பாட்டை பாடு. ஏற்கனவே நான் மறமுந்தி ஒரு பாட்டை படிச்சிருந்தீங்களே, எனக்கு சம்பந்தம் இல்லாத பாட்டு, அதை படிச்சுட்டு போ. என்னைய புகழ்ற என்ற பெயர்ல நாளை நடப்பதை ஒரு அறிவார்னு படிக்கிறிய, அதை நிறுத்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாளைக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும் என்று அந்த சிறுமிகள் படித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். பாட்டை அனுமதிச்சாங்க, லிமிட்டை தாண்டும் போது தடுக்கவும் செஞ்சு விட்டார்கள். அதான் அவர் சொன்ன அந்த ஹதீஸ். ஆனா மௌலுதுங்கிறது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்கிறோம் என்ற பெயர்ல இந்த பாட்டை படிக்கிறார்கள். இந்த மௌலுதுங்கிற பாட்டுல படிக்கிறீங்களே, என்ன சொல்லி படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? மௌலுது பாடல்கள் என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நபியுடைய இடத்தில் வைத்து என்ன செய்யலாம்? புகழலாம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விடையும் மேல வைத்தவங்களை புகழலாம். அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு புகழலாமா? புகழக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடம் தனி, அந்த இடத்தை யாருக்கும் கொடுத்துட முடியாது. யா நபின்னு கூப்பிடுறான், யா நபின்னு கூப்பிட்டு என்ன சொல்றான்? அந்த கஃபாருல் கதாயா, நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கிறவங்க. அந்த சத்தாருல் மசாவி, எங்க தப்புகளை எல்லாம் மறைக்கக்கூடியது நீங்க தான். ரப்பி, அது மாதிரி என்ன செய்யறாங்க? கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை எல்லாம் நன்மையா நீங்கள் மாத்தி விடுங்கள். வஃபுலி அன் செய்யாத்தி, என் தவறுகளை எல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள் என்று யார்கிட்ட கேட்கிறான்? இந்த மௌலுது பாடல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு எங்க பாவத்தை நீங்க மன்னிங்கங்கறான். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? பாவத்தை மன்னிக்கிறதா இருந்தா அது அல்லாஹ்வுக்கு தான் முடியுமே தவிர, அதிகாரம் இருக்கே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அதனால கண்ணியப்படுத்துறதுங்கிற ஒரு போர்வையை போத்திக் கொண்டு இந்த தப்பை நியாயப்படுத்துகிறார்கள். இது அல்ல கண்ணியம். நாம சொல்லக்கூடிய அவங்களை பின்பற்றுவதுதான் சரியான கண்ணியம். இதை விலை கொள்ளுங்கள். மௌலுது என்பதுக்கு இஸ்லாத்துல ஆதாரம் கிடையாது. அது பிதஅத், வழிகேடு, நரகத்துல சேர்க்கும்.